கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்துடைய செய்திகள் 127. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிபூரண ரத்தம் ஜெயம், நாகோர் பாவங்களுக்கு ரத்தம் ஜெயம், நீதிமான் ஆக்கியம் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவனம் ரத்தம் ஜெயம்.
நாடோறு பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து ரத்தம் ஜெயம். நாடோறு பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாத்திடும் ரத்தம் ஜெயம். நீதிமானாத்திடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். தீவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். நிலவுகள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். தீவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். நிலவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். தீவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். நிலவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 91வது சங்கீதம். சங்கீதம் 91. உன்னத மாறவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். யாரும் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியிலும் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மை நடத்தி வந்த அவருடைய கிருபையை எண்ணி நாம் ஒரு துதியும் கனத்தையும் நாம் செலுத்துவோம். அவரில் மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள் மத்தியிலும் ஆவியா நமக்கு நம்ம உதவி செய்து நம்ம இதுவரைக்கும்
கைவிடாமல் பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இம்மட்டும் நம்மை ஆசீர்வாதமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள பொல்லாத மனுஷர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு அதிகமான நல்ல ஈவுகளை கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய நன்மைகளை நினைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்களை நினைத்து நாம் அவருக்கு துதியை நாம் செலுத்துவோம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து வந்த அதிசயமான சேவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளின சொல்ல முடியா இருவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதியிலே பிதாவிடத்தில் வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்களை வாழ வைப்பதற்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவை சுமந்த தேவன் அல்லவா. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஆண்டவரே நீர் சாபத்தை ஏற்றுக்கொண்ட தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களை நீ தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி இந்நாள் வரைக்கும் வாழ ஆண்டவரே நீ கிருபை பாராட்டி வருகிறீர்கள். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஒலையான சேற்றில் வாழ்ந்த எங்களை, சாபத்தில் வாழ்ந்த எங்களை ஆண்டவரே நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திரி சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம் ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமங்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மீறுதல்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கத்தை நீர் சுமந்து கொண்ட தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, சாபமான முள்முடியை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு தேவைகள் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரே குறையில்லாமல் இருக்கிறோம் அப்பா. அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எங்களோடு கூட இருக்கிறதுனால அப்பா நாங்கள் குறையில்லாமல் வாழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா. நீர் ஆண்டவரே வல்லமையுள்ள தேவன், எங்கள் சமாதான பிரபுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அடைய வேண்டிய தண்டனை அப்பா நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய தலைமையில நீர் சுமந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொன்னா அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதமே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது காரணமாக இருக்கிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே, உம்முடைய குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்கள் மீது அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவரே உம்முடைய குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரை மறிக்க ஆண்டவரே சுத்திரம் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தின ஆண்டவரை நீ கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கத்தை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் நீர் எங்களுக்காக அடைந்த ஆண்டவரே பாடுகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக எங்களுடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை நினைத்து இப்பொழுது நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா, சிலுவையிலே
வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவரை காணோம் புதிதாயும் அவரை காணோம் புதிதாயும் மனதோறும் தெய்வமே இசையா மனதார துதிப்பே சுத்தரிப்பே மனதோறும் தெய்வமே இசையா மனதார துதிப்பே சுத்தரிப்பே சாபமான முறையில் தலைமையை சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் பாவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் அனைவரே எங்கள் வீட்டில் இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லோருமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். நாமத்தை நாம் உயர்த்துவோமா சேர்ந்து சாதமான முள்முடியும் அலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே சாதமான முள்முடியும் அலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்துக்கு முடிவே உன் அன்பிற்கு அளவே உன் இரக்கத்திற்கு முடிவே உன் அன்பிற்கு அளவே அவரை காணோம் புதிதாயும் அவரை காணோம் புதிதாயும் அவரை காணோம் புதிதாயும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற மாட்டவர்களே எங்கள் சாபங்களால் நீக்கி எங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே அன்றைக்கு ஆபிரகாமை நோக்கி நீ சொன்னீரல்லவா அன்றைய நான் உன்னை பெரிய சாதி ஆக்குவேன் என்று சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அப்படியாக ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற எங்களையும் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நீர் கைவிடாமல் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் பூமி எங்கும் நாங்கள் பரவி காணப்படுகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் பெரிய சாதியா நாங்கள் காணப்படுகிறோம். அது உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததியும் நீர் இந்நாள் வரைக்கும் நீர் ஆசீர்வதித்து நீர் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பெரிய சாதியாகவே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவரே கணக்கில்லாமல் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்த தேவன் இந்நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றிக் கொண்டு வருகிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உபாகம் புஸ்தகத்தை நாங்கள் பார்க்கிறோமே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே சோத்திரிக்கிற பின்வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி ஆவியானவரே அநேக ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவைகள் ஒவ்வொன்றாக எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறீரே அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரீபா லாதுராபா லபா சந்தரா கணபா லதுரிகா துராகரபா ஆசீர்வாதத்தின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காகவே ஆண்டவரே நீர் எங்களோடு வந்திருக்கிறீர். எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. அப்பா உம்மை
நன்றி செலுத்துகிறோம். நீர் அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை எண்ணி இன்றைக்கு நாங்கள் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவரே நீ சொல்லியிருக்கீங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெரிய இனமாகி ஆசீர்வதித்தே உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாகி ஆசீர்வதித்தே உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய் காண ஆசீர்வாதமாய் காண நீருப்பாய் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். செல்லும் இடமெல்லாம் ஆவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்துள்ளேன், கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி நீர் வாக்கு கொடுத்த தேவன். அன்றைக்கு யோசுவா சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்கள் நடக்கும் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களை காவல் காத்து நீர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்தேன், மோசைக்கு வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி அப்பா நாங்கள் விதைக்காத இடத்தில் அறுக்கவும் ஆண்டவரே, நாங்கள் நடாத ஆண்டவரை மரத்திலிருந்து கனியை புசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை எங்களுக்கு ஆண்டவரை வாக்கு கொடுத்த தேவன் அல்லவா. ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற ஒரே தெய்வம் நீர் ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த சாபங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் ஆண்டவரே ராஜகுமாரர்களாய் ஆண்டவரே குமாரத்திகளாய் நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம், எங்கள் முன்பிதாக்கள் ஆண்டவரே வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சீமானாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யோபின் வாழ்க்கையில் ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எண்ணில் அடங்கா செல்வங்கள், எண்ணில் அடங்கா ஆண்டவரே மிருக ஜீவன்கள் அவருடைய வாழ்க்கையை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாக நீ வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு குறையில்லாமல் வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து எங்களுக்கு நீ கொடுக்கிற தேவன் அப்பா, அதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசீர்வதிக்கிற தேவன். உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த வார்த்தையை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் துதியும் கனத்தையும் நாங்கள் செலுத்தி ஆண்டவர் இந்நாளுக்கு வரைக்கும் வருகிற ஆண்டவரே நாட்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமை வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதியை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். प्रभु का नाम स्तुतियोस् सबैलाई जय मसीह। आजको यो शुभ दिनमा बिहान समयमा तपाईहरुलाई भेट्नको निम्ति परमेश्वरलाई म महिमा धन्यवाद दिँदैछु। இன்றைக்கும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வேதத்திலே அநேக சம்பவங்கள், அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த தியானமானது ஒரு மக்கள், அன்றாட மக்கள் வாழுகிற வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை குறித்தும், அந்த ஆசீர்வாதம் வராமல் தடை செய்கிற அல்லது ஆசீர்வாதத்துக்கு எதிரான சாபத்தை குறித்தும் நாம் इनकी ध्यानिकुम्बडिया இருக்கிறோம். आज यो सुन्दर समयमा हामीले बाइबलमा धेरै कुराहरू मान्छेको जीवनको निम्ति लेखेको छ, आशिषको कुराहरू छ। त्यसमा आशिष नपाएर अट्किने न त त्यसको बदला शराब पाएको एउटा जीवनको बारेमा आज हामी ध्यान गर्न गइरहेका छौँ। இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் சுருக்கமாக நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம்। मेरो प्यारा भाइयो बहनो दाजुभाइ, आज हामी एउटा छोटो प्रकारले हामी आज ध्यान गर्न गइरहेका छौँ। நாம் வேதத்திலே இருந்து உபாகம புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம்। உபாகம புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 5வது வசனம்। व्यवस्थाको किताबमा 23 अध्यायमा 5 पद आज हामी ध्यान गर्न गइरहेका छौँ। पढ्नुहोस्, पढेंगे। தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினாராம். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த சாபத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே வாசித்த இந்த வசனம் அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றினாராம்। मेरो प्यारा दाजुभाइहरू, दिदी बहिनीहरू, आज हामी पढेको यो व्यवस्थाको 23 अध्यायमा 5 पदमा के लेखेको छ भन्दा, परमप्रभुले त्यो उहाँको वक्ता बिलेयामको बारेमा हामीले यहाँनिर पढ्दैछौँ। बिलाम के गर्नुभयो? यो बिलामले आफ्नै परमेश्वरको सन्तानलाई श्राप गर्न चाहिँ एउटा राजाले चाहिँ पैसा दिएर मलाई लगे रे। त्यो कुरा चाहिँ हामी गन्तीको किताबमा हामी पढ्नु बुझ्छ कि त्यहाँनिर गन्तीमा 23:24-25 अध्यायमा हामी पढ्न सक्छ। तर यहाँनिर के लेखेको छ? तिम्रो परमेश्वर भनेर 3 टाइम चाहिँ ती वचनमा लेखेको छ। तिम्रो परमेश्वर तिम्रो माथि माया गरेको कारणले गर्दा त्यो शराबलाई आशिष बनाउनु भयो रे। இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி 3 முறை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம்। அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல அன்பு கூர்ந்தபடியினாலே. பிலேயாமுடைய சாபமான காரியங்கள் என்னாகமம் 23, 24, 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, பிலேயாம் சபித்த அவனுடைய சாபம், ஒரு ராஜா அவனை பணம் கொடுத்து கூடி பொருத்தினான் என்று பார்க்கிறோம்। அந்த சாபமான வார்த்தைகளை இங்கே வசனம் சொல்கிறது, தேவன் உனக்கும் எனக்கும் அதை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார்। காரணம் என்ன? உன்மேலே என் மேலே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார்। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। मेरो दाजुभाइहरू, आज यो वचनमा हामी बुझ्न सक्छ, तिम्रो माथि परमप्रभुले माया गरेको कारणले गर्दा त्यो शराबको कुरालाई परमप्रभुले चाहिँ आशिष बनाउनु भएको छ। हामी मिलकर परमेश्वरलाई महिमा दियौँ। हालेलुया, प्रेज द लॉर्ड। வேதத்துல நான் பார்க்கிறோம், ஒரு ஊழியக்கார சபிப்பானா அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்?
சபிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. ஆனால் ஊழியக்காரன் சபித்தான சபிச்சிருக்கிறான் பைபிள்ல. आज हामी बाइबलमा देख्न सक्छ एउटा प्रभुको दास पाएको व्यक्तिले चाहिँ मान्छेलाई शराब दिनुहुन्छ भनेर हामी हेरे पनि हामी बाइबलमा सिकाउनु हुँदैछ हामी शराब गर्नु हुँदैन। तर चाहिँ बाइबलमा देख्न सक्छ एउटा प्रभुको दासले शराबको शब्द निकाल्नु भएको छ। ஒரு ஊழியக்காரன் சபித்ததாக நாம் வேதனை வாசிக்கிறோம். பிரியமான இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் சபிப்பது சரியா தவறா என்று கேட்டா வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு வேத வசனம் கையில கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனம் இது தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, சபிப்பது நம்முடைய வேலை அல்ல. அல்லேலூயா, हालेलुया। आज हामी बाइबलमा पढेर बुझ्न सक्छ शराब गर्ने काम चाहिँ तिम्रो मेरो होइन, परम प्रभुले दिएको चाहिँ सिर्फ आशिष गर्ने काम मात्र तिम्रो मेरो माथि राख्नु भएको छ। ஆமென், ஹalleluya, ஹalleluya। ஆண்டவர் உன்னை என்னையும் ஆசீர்வதிக்கிற வேலையை தான் கொடுத்திருக்காரு, தவிர சபிக்கிற வேலையை உனக்கு எனக்கு அவர் கொடுக்கவே இல்லை। ஆமென், ஹalleluya। அதனால இங்க நாம் பார்க்கிறோம், இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எலிசா என்கிற தீர்க்கதரிசி இருந்தான். அவனுடைய வேலைக்காரனாக இருந்த அல்லது அசிஸ்டண்டாக இருந்தவன் தான் எலிசா, எலியாவுடைய தீர்க்கதரிசிக்கு அசிஸ்டண்டா. இந்த எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில 1 மடங்கு ஆசீர்வாதம் வேணா, எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல போராடி, தேவதாசனோடு கூட போராடி அவன் கர்த்தரிடத்துல அதை பெற்றுக் கொண்டவன். இந்த எலிசா தான் நான் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 24ஆம் वचनத்தை வாசிக்கும் பொழுது, यहाँनिर हामी पढ्दैछौँ दोस्रो राजाको किताबमा 2 अध्यायमा 24 पदमा एउटा अगमवक्ताको एउटा ठुलो प्रभुको दास थियो। उहाँको चाहिँ चेला बाहिर थियो एकजना। उहाँ चाहिँ यस्तो प्रकारले माग्नुभयो, तिम्रोमा बाहेको यो पवित्र आत्माको शक्ति, एउटा आत्मिक शक्ति मलाई चाहिँ 2 भाग चाहिन्छ भनेर परमेश्वरको उपस्थितिमा बसेर प्रार्थना गरेको त्यो व्यक्ति एलिसा। त्यो एलिसाले यहाँनिर पढ्दैछौँ, उहाँले के गर्नुभयो रे? दोस्रो राजाको 2:24 मा पढ्नुहोस्, படிக்கலாம் ஒருவர் தமிழ்ல। அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். நல்லா கவனிங்க, சபித்தான் மட்டும் எழுதலைங்க, இதுல ஒரு வேடிக்கையா அவர் சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம் கொடுக்கிறார்? கர்த்தருடைய நாமத்தினாலே சபித்தான். கர்த்தர் அப்ப சாபத்தை நிறைவேற்றுவாரா? ஒரு ஊழியக்காரன் சபிக்கிற சாபத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்? ஆனா இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் விழுந்து போகிறார்கள், சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். அதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க, வேதத்தில் இருக்கிறாங்க. அநேக தேவ ஊழியக்காரர்கள் உண்டு, பரிசுத்த வாழ்க்கை துவங்கினவர்கள் முடிவை பார்க்கும்போது பரிதாபமாய் போனது। यो वचनमा हामी पढ्न सक्छ, त्यो अगमवक्ताले परमेश्वरको नाममा शराब गर्नुभयो अरे। जहाँ पनि हामी यस्तो प्रकारले भन्न सक्छ, येशूको नाममा तिमी नासोस् भनेर हामी गर्न सक्छ के हो? त्यस्तो हामी गर्न सक्दैन। एउटा झुटो शिक्षा हो। त्यस्तो हामी गरे पनि परमेश्वरले त्यस्तो शराब गर्नुहुन्छ? परमेश्वरबाट त्यस्तो हुन्छ? होइन, சைத்தான்கே காமோ யூச்சு। பிசாசு இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து அவன் சத்தியத்தை விட்டு விலகும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்। இங்கே நான் பார்க்கிறோம் இந்த வசனத்தில், அவன் சபித்தான்। அப்பொழுது நடந்து என்ன, காட்டிலிருந்து கரடிங்க வந்து அந்த பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு இருக்கு, கீறி போட்டுச்சு அப்படின்னு, சாகடிச்சுன்னு இருக்கு। இங்க எத்தனை பிள்ளைகள் போட்டிருக்கு? 42 குழந்தைங்களை। அந்த குழந்தைங்க விளையாண்டு இருந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? எதுங்க, இவர் போனாரு, இவர் மொட்டை அடிச்சிருந்தாரு பொழுது. இன்னைக்கு சில ஊழியக்காரன் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, பேஷன் கேட்காம தலையில் அரிப்பு வந்துச்சு போடும்போது. எனக்கு கூட தான் ஆசை அடிக்கணும்னு, ஊழியக்காரராக இருக்கனால முடியாது, எனக்கு கூட தான் ஆசை। பேனெல்லாம் இல்லை நமக்கு தலையில், சிலர் சொல்கிறாங்க பேன் இருக்குது, ஊழியக்கார தலையில் பேன், அதனால மொட்டை। சிலர் சொல்கிறாங்க செம்மட்டை முடி ஆயிடுச்சு பாஸ்டர், அதனால எண்ணெய் வைக்கி அலையிலூயா டையோடு அடிக்க தெரியுது, இல்லை டை அடிச்சுக்கோ, ஆமென், அலையிலூயா। இன்னைக்கு ஊழியக்காரங்க
அநேக ரீசன் சொல்றாங்க. இவன் மொட்டை தலையா இருந்தான், அந்த பசங்க பார்த்தது மொட்டை தலையான்னு வச்சுக்கோங்க. அது இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. அதுக்காக சபித்தான் இருக்கு பைபிள், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தான் ரோட்ல போற எத்தனையோ பேர், அன்றைக்கு ஏசப்பாவை எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணான், பரியாசம் பண்ணான். யூதருக்கு ராஜாவான்னு கேட்டான், அவர் கண்ணை கட்டிட்டு அவர் தலையில கொட்டிட்டு யார் கொட்டினது சொல்லு பார்க்கலாம், நீ தீர்க்க தரிசிதானு கிண்டல் பண்ணான். அதெல்லாம் அவர் சகித்தாரு. ஆனா இந்த தீர்க்க தரிசிக்கு சகிக்கக்கூடிய பொறுமையான மனசு இல்லை. இத்தனைக்கு குழந்தைங்க, இத்தனைக்கும் அவங்க நன்மை தீமைய அவங்க கண்டாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. 42 பிள்ளைகளை சபித்து அந்த பிள்ளைகளை கொன்று போக சாகடிக்க காரணமா இருந்தான் அந்த ஊழியக்காரன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரனை குறித்து நான் பேச வரல, ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து சாபம் வரக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப பாஸ்டர் நாங்க விசுவாசி சபிக்கலாமான்னு கேட்டா கூடாது. அல்லேலூயா, हालेलुया। आज हम इस प्रकारले विचार गरिरहेका छौँ, प्रभुको दासले चाहिँ शराब गर्नु हुँदैन भन्दैछ। अब विश्वासी भाइको हामी चाहिँ शराब गर्नुहुन्छ कि छैन भनेर हामीले सोध्नुहुन्छ, त्यस्तो गर्नुहुन्छ होइन। जो व्यक्ति विश्वासी होस् न त प्रभुको दास होस्, सबै चाहिँ परमेश्वरको छोराछोरी हामी। त्यसले गर्दा हामी शराब गर्नु चाहिँ काम तिम्रो मेरो होइन, परमेश्वरको आत्मा छ त्यो कुरा चाहिँ। हालेलुया, हालेलुया। இன்றைக்கு ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சபிக்க அதிகாரம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா। இன்றைக்கு அநேகர் ஒரே திருச்சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ளேயே சபித்துக் கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஒரே சபைக்குள்ளே வருகிற திருப்பந்தியில பங்கெடுக்கிறவர்களுக்குள்ளேயே, ஐக்கிய பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள், ஒரே சரீரமாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சபையில இருக்கிறவர்களே இன்றைக்கு மற்றவர்களை சபிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஆராதனையை பார்த்தோம், சாபமான முள்முடி அவர் தலைமையில சுமந்து தீர்த்து இருக்கிறார். ஆனால் சாபமான வார்த்தை இன்னும் உன் வாய்க்குள்ள இருக்குது. உன் வாயிலிருந்து வரக்கூடாதான், தலையில இருந்த சாபத்தை ஆண்டவர் சுமந்தார்। ஹல்லேலூயா। உன் சிந்தனையிலிருந்து அப்படிப்பட்ட சாபமான எண்ணங்கள் வார்த்தைகள் வரக்கூடாது என்றுதான் அவர் சுமந்தார்। आज हामी ध्यान गर्दा चाहिँ प्रभु येशूले चाहिँ यो शराबको काटीले चाहिँ उहाँको टाउकोमा राख्नु भयो, किनकि तिमी मेरो मुखबाट निस्केको यो नराम्रो शराबको शब्द नहोस् भनेर प्रभु येशूले हाम्रो शराबलाई आफ्नै टाउकोमा बोकिदिनु भयो। இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார்। நம் ஆராதனையிலே ஆண்டவருடைய பாடலிலே நாம் கேட்டோம்। ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் சாபத்தை குறித்து தியானிக்கும் பொழுது இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினாராம்। ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா। உன் வாழ்க்கையிலே சாபங்கள் தொடருமா என்று சொன்னால் அது தொடரலாம், ஆனால் அது தொடர்வது நீடிக்குமா என்று சொன்னால் அது நீடிக்க கூடாததும் அது நீடிப்பதும் உன் கையில தான் இருக்குது। ஹல்லேலூயா, हालेलुया। आज हाम्रो सन्तानमा भएको शराबको कुराबाट हामीले छुटकारा पाउँछ कि पाउँदैन भनेर हामी विचार गरिरहेको छौँ। तर यो हुन्छ कि भन्दा चाहिँ यो हुन्छ कि न, छुटकारा हुन्छ कि न हुँदैन भन्दा यो चाहिँ तिम्रो आत्मा छ, किनकि तिमी चाहिँ परमेश्वरको खुट्टालाई भेटिएर परमेश्वरको उपस्थितिमा बसेकन पुकार गरे पनि परमेश्वर त्यो शराबको बाटोदेखि सबैबाट रोकेर हटाएर तिमीलाई मात्र होइन तिम्रो सन्तानलाई छुटकारा दिनुहुन्छ। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபத்தை அவர் நீக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்। அந்த சாபம் உன்னோடு நிற்க வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அவரை நீ தேட வேண்டும்। இந்த சாபத்தை நாம் வாசிக்கும் பொழுது நன்றாக கவனிங்க, சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார், அதை கன்வெர்ட் பண்ணிட்டார், கன்வெர்ட் பண்ணிட்டார்। இல்லைன்னா turn to blessing, from the curse to blessing, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மாற்றினார்। அவர் மேஜிக் பண்ணல, அந்த சாபத்திற்குரிய வழியை, அந்த சாபமான காரியத்தை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்க அவர் இன்றைக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார்। அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றினார்। அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், 3 விதமாக நாம் அதை பிரிக்கலாம்। ஆசீர்வாதங்களை 3 விதமான ஆசீர்வாதங்களாக நாம் பிரிக்கலாம்। आज हामी बाइबलमा पढे पनि यहाँनिर लेखेको छ, हामीले पढेको त्यो व्यवस्थाको 23:5 मा त्यो शराबको कुरालाई परमेश्वरले चाहिँ आशिष बनाउनु भएको छ।
त्यस्तो भए तापनि हामी आशिषको कुरालाई हामी ध्यान गर्नु गइराखे पनि तीन प्रकारले चाहिँ हामी चाहिँ छुटाउन सक्छ। तीन प्रकारले चाहिँ म सधैँ त्यस्तै कुरा म बताउँछु। आज पनि हामी अलिकति समयमा हामी चाहिँ ध्यान गरेर जान्छौँ। இன்றைக்கும் அந்த காரியத்தை கொஞ்ச நேரம் தியானித்து நாம் கடந்து போவோமாக. நாம் ஆதியாகமம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அநேகர் அதற்காக போராடினாங்க, அழுதாங்க, உருண்டாங்க, பரண்டாங்க, சட்டை பிடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. आशिष चाहिन्छ भनेर हामी चाहिँ पुरानो नियममा उत्पत्तिमा हामी देख्न सक्छ। त्यहाँनिर लेखेको छ उनीहरू चाहिँ रुयो अरे, खराए अरे, झगडा गरे अरे, के को लागि? आशिष पाउनुको लागि, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் சண்டையிட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். எல்லாம் நடந்து நாம் பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 27ல 26ஆம் வசனத்திலிருந்து 47 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது सन्ताइसको उत्पत्तिको 27 अध्यायमा हामीले 26 देखि 41 सम्म हामी पढ्यौँ भने त्यहाँनिर लेखेको छ इसाको याकुबको बारेमा त्यहाँनिर लेखेको छ। इसाकमा गएर याकुबले यसा दुईजना छोराहरूले गएर त्यहाँनिर चाहिँ कुरा गरेको हामी चाहिँ देख्न सक्छ। त्यहाँनिर इसाकोमा एसाले यस्तो प्रकारले विलाप गर्नुभयो, ए पिता तिम्रोमा यो यति आशिष मात्र छ, अरू केही छैन भनेर उसले चाहिँ रुए रे भनेर हामीले देख्न सक्छ। नयाँ नियममा पनि उसको कुरालाई भेट्न सक्छ। त्यो आशिष पाउनको लागि रुएर विलाप गरेर बसेर फर्केर पनि त्यो आशिषलाई पाउनै सकेन भनेर लेखेको छ, किनकि त्यो आशिषलाई चाहिँ ऊ हेला गर्यो। இன்றைக்கும் நான் வாசித்த இந்த வேத பகுதியில என்ன எழுதியிருக்கிறது? ஏசா ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினா, அதை இழந்துட்டான், திரும்ப போய் தகப்பட்டு அழுது புலம்பி கேட்கிறா, அதை அவனால பெற்றுக்கொள்ள முடியலன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கிற? அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறி தேடியும் அதை அவன் அடையாமல் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். यहाँनिर हामी पढ्न सक्छ उत्पत्तिको 27को 38 हामी पढ्छौँ। ஆதியாகமம் 27:38 படிக்கலாம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் உம்மிடத்தில் உண்டு, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் தான் உம்மிடத்தில் உண்டா? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். Is crying and shouting, is crying the loudly voice. அவன் அழுகிறான் சத்தமிட்டு அப்பா கிட்ட வந்து. வேற ஒண்ணுமே இல்லையா என்ன ஆசீர்வதிக்க? ஆனா அதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை அவன் சகோதரன் வாங்கி கொண்டான், இவன் விற்று போட்டுட்டான், அலட்சியப்படுத்தினான். இன்னைக்கு ஆசீர்வாதங்களை நாம் அலட்சியப்படுத்துவோமானால் ஒரு சிலர் நினைச்சுக்குவாங்க, இதெல்லாம் என்ன பெரிய ஆசீர்வாதமா? நம்ம எது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? பணம், துட்டு, தங்கம், பொண்ணு, வெள்ளி, வீடு, காரு, बंगला, இது आशीर्वाद. आज हामी के आशिष भनेर हामी विचार गरिरहेको छौँ। यस्तो आत्मिक न त यो कुरा चाहिँ आशिष होइन, हामीलाई देख्ने गरी आशिष के छ? यो सुन, गाडी, बंगला, त्यस्तो हामी देखेर हामी त्यसमाथि मात्र यो चाहिँ आशिष भनेर हामी सोचिरहेको छौँ। त्यो होइन, यो चाहिँ माया बितेर जान्छ। நாம் எதெல்லாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் மறையக்கூடியது, அது நம்ம விட்டு கடந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒரு வசனத்தை படிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 49:25 उत्पत्ति को किताब 49:25 हामी पढ्छौँ। உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. நன்றாக கவனிங்க, 3 விதமான ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், அவர் உயரே வானத்தில் இருக்கும், வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஒண்ணு. இரண்டாவது,
கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்கள். இரண்டாவது சொல்றாரு, கீழே ஆழத்திலிருந்து, பூமிக்கு அடியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். ஸ்தனங்களுக்குள்ளும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவதாக சொல்றாரு, ஸ்தனங்கள் கர்ப்பங்கிறது ஃபேமிலி லைஃப், the blessing of family. முதலாவது ஆசீர்வாதம் the blessing from the heaven. இரண்டாவது ஆசீர்வாதம் blessing from the earth. மூன்றாவது ஆசீர்வாதம் blessing from the family. மூன்று ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். मेरे प्यारा दाजू भाई, आज हम पढ़ेंगे उत्पत्ति 49 को 25 की पढ़ते सुमंदा यानी की लेके तीन प्रकार को आशीष ले देखेगा। पहला चे उच्च स्थान में स्वर्गीय राज्य को आत्मिक को आशीष को बारी में लेके त्यसबाट तिमीलाई आशीष गर्छु। दोस्रो आशीष चाहिँ यो पृथ्वीमा बसेको यो संसारिकबाट परमेश्वरले दिएको आशीषको कुरा हो। तेस्रो कुरा के तापनि हाम्रो परिवार भित्र पाएको आशीष। ती तीनटा कुरा, फर्स्ट ब्लेसिङ फ्रम द हेवन, ब्लेसिङ फ्रम द earth, ब्लेसिङ फ्रम द फैमिली. तीन प्रकारको आशीष. முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது உயர வானத்தில் இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பரத்திலிருந்து நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னென்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் நான் வாழுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தும் பொழுதும் அங்கே நான் பார்க்கிற ஒரே விஷயம், அவர் உயர ஏறினார். ஏறி பாவியா இருந்த, அக்கிரமக்காரரா இருந்த, உனக்காக எனக்காக துரோகியா இருந்த அவர், எனக்காக உனக்காக அவர் வரங்களையும் கிருபையும் பெற்றுக் கொண்டு வந்து கொடுத்தாராம் மேல இருந்து. அல்லேலூயா. அது ஒரு பொருள் இல்லை, அது கண்ணால பார்க்க முடியாது. வரங்கள், the gift of the Holy Spirit. அதே போல கிருபை அவர் உனக்காக எனக்காக அங்கிருந்து அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். यानी हामी पढ्छौँ प्रभु येशूले यस्तो प्रकारले भन्नुभएको छ, उहाँ चाहिँ माथि गएर माथिबाट त्यो वरदानलाई, आत्मिक वरदानलाई ल्याउनु भयो रे, उहाँको अनुग्रहलाई लिएर हामीलाई दिनुभयो रे। हामी जस्तो छौँ भन्दा प्रेरित पौलले पनि भन्नुहुँदैछ, पुरानो नियमको दावीदले पनि यस्तो प्रकारले भन्नुहुँदैछ, हामी चाहिँ द्रोह गरेर, उहाँको विरोध गरेर, उहाँको योग्य नभएको एउटा व्यक्तित्व हो, तर परमेश्वरले चाहिँ हामीलाई चाहिँ त्यो वरदानलाई दिएर माथि स्वर्गीय राज्यको वरदानलाई हामीलाई बोरिसक्नु भएको छ। ஆண்டவர் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எபேசியர் 1:3 அதை நாம் வாசிக்கும் பொழுது, एफेसीको किताबमा 1:3 मा पढ्दा त्यहाँनिर लेखेको छ, माथिको आशीष के छ भनेर त्यहाँनिर लेखेको छ। त्यसको अर्को नाम दिएको छ, के नाम भनेर हामी देख्न सक्छ। அந்த ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு பேர் கொடுக்கிறாரு. பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு என்ன ஆசீர்வாதம் படிங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும். நல்ல கவனிங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். The heavenly blessing is the divine blessing. இங்க வேற ஒரு பேர் கொடுக்கிறாரு. அந்த உன்னதத்தில் உள்ள அந்த பரலோகத்துக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன சொல்றாரு? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். The blessing from the heaven, that blessing is called divine blessing. यानी हामी देख्छौँ प्रेरित पौलले भन्नुहुँदैछ, माथि उच्च स्थानबाट प्रभु येशूको द्वारा हामीले पाएको त्यो आशीष के तापनि आत्मिक आशीष हो। स्वर्गीय राज्यको आशीष त्यहाँ लेखेको छ, तर त्यसको अर्को नाम दिएको छ, यो चाहिँ आत्मिकको आशीष। तिमी म पाएको छ भने हामी तिमी म धन्यको हो। அந்த ஆசீர்வாதத்தை நீ நானும் பெற்றிருப்போமானால் நீ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, பாக்கியவான்களா இருப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது உயரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, சிலர் சொல்லுவாங்க மழை ஆண்டவர் வானத்திலிருந்து கொடுக்கிறாரு. அந்த மழையை கூட நான் பார்க்கும்போது பின்மாறி மழை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை சொல்லும் பொழுது முன்மாறி பின்மாறி ஊற்றுவேன் அப்படின்றாரு. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், பின்மாறி மழையாக ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த மழையினால எல்லாம் முளைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியின்
மழை பெய்யட்டும், அக்கினி மழை பெய்யட்டும் எங்கள் தேவனே. பின்மாறி மழை பெய்யட்டும் எங்கள் தேசத்திலே, எழுப்புதல் மழை பெய்யட்டும், ஆவியின் மழை பெய்யட்டும், அக்கினி மழை பெய்யட்டும் எங்கள் தேவனே. பின்மாறி மழை பெய்யட்டும் எங்கள் தேசத்திலே, அக்கினி மழை பெய்யட்டும். சொல்லுவோம், எரியட்டும் எரியட்டும் பற்றி எரியட்டும், ஆவியின் அக்கினி பற்றி எரியட்டும், எரியட்டும் எரியட்டும் பற்றி எரியட்டும், எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும், ஆவியின் மழை பெய்யட்டும், அக்கினி மழை பெய்யட்டும் எங்கள் தேவனே. பின்மாறி மழை பெய்யட்டும் எங்கள் தேசத்திலே, அக்கினி மழை பெய்யட்டும். சரணத்தை பாடுவோமா? பாடல சாபங்கள் எல்லாம் நீங்க உமையாக, ஆவியின் அபிஷேகத்தினால் வருகிற ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து வருகிற பரலோகத்தில் வருகிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பாவத்தின் வல்லமை அழியட்டும், பரிசுத்தம் தேசத்தில் பெருகட்டும், பாவத்தின் வல்லமை அழியட்டும், ஆமென். பரிசுத்தம் தேசத்தில் பெருகட்டும், சாபங்கள் எல்லாம் விலகட்டும், செழிப்பு எங்கும் மலரட்டும், சாபங்கள் எல்லாம் விலகட்டும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்கும் மலரட்டும். மறுபடியும், சாபங்கள் எல்லாம் விலகட்டும், செழிப்பு எங்கும் மலரட்டும், சாபங்கள் எல்லாம் விலகட்டும், செழிப்பு எங்கும் மலரட்டும். எரியட்டும் எரியட்டும் பற்றி எரியட்டும், எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும், எரியட்டும் எரியட்டும் பற்றி எரியட்டும், ஆவியின் அக்கினி பற்றி எரியட்டும், ஆவியின் மழை பெய்யட்டும். சொல்லுவா, அக்கினி மழை பெய்யட்டும் எங்கள் தேவனே. பின்மாறி மழை பெய்யட்டும் எங்கள் தேசத்திலே, தேசத்திலே அக்கினி மழை பெய்யட்டும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக யாக்கோப்பு முதல் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான இவைகள் இறங்கி வருது அப்படின்னு எழுதியிருக்கு. हालेलुया। मेरो प्यारा दाजुभाइहरू, आज हामी एफएसीको 1को 3 मा पढिसक्यो आत्मिकको आशिष। अर्को कुरा हामी याकुबको 1 अध्यायमा 17 पदमा हामी पढे पनि त्यहाँनिर लेखेको छ, परमपिताको उच्च स्थानबाट असल चिजहरू, राम्रो चिजहरू त्यहाँबाट बनाएर पठाउनु हुँदैछ अरे। அங்கே உருவாகி ஜோதியில் பிதாவிலிருந்து உருவாகி நன்மையான ஈவுகள் எல்லாம் மனுஷனுக்கு ஆண்டவர் அனுப்பி தராராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு முதலாவது ஆசீர்வாதம் பரத்திற்குரிய வானங்களில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்று நாம் கேட்டோம். இரண்டாவதாக நாம் தியானிக்கும்படியாக ஏற்கனவே நாம் தியானித்தோம். ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது இன்றைக்கு பூமியில எதெல்லாம் இருக்கோ, பூமியில நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ, காண்கிற எல்லாம் நம் கண்ணால காண்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிற பூமியிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், नन्மைகள்। आज यो पृथ्वीमा पाएको आशिष, दोस्रो आशिषको कुरा हामी ध्यान गर्न गइरहेको छौँ। दोस्रो आशिष के तापनि यहाँनिर लेखेको छ, यो पृथ्वीमा पाएको, जति पृथ्वीमा हामी देख्दैछौँ आँखामा, यो सबै आशिष भन्छौँ मान्छेहरूले। यो आशिष पनि परमेश्वरले चाहिँ आफ्नै सन्तानहरूलाई, नानीहरूलाई चाहिँ परमेश्वर दिनुहुन्छ।
त्यो पर्दैन। आत्मिक आशिष मात्र चाहिन्छ भन्दा हामी आत्मिक आशिष पाएर आत्मामा बढेर भुक्ने मरिसक्छ। अब त्यस्तो होइन। இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் போதும் என்று சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா போதும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனுஷன்லாம் சாப்பாடு இல்லாம பசியில சேர்த்துக்கிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறான். கண்களால காண்கிற சாப்பாடு மட்டும் நான் சொல்லல, நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ, வீடு வாசல் ஆஸ்தி சொத்து பத்து காடி அது வண்டி எல்லாமே, அதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். பூமியிலிருந்து நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், பூமியிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்லும் பொழுது, ரெண்டாவது அந்த பூமியிலிருந்து எது அப்படின்னு சொல்லும் பொழுது விளை நிலங்கள், வயல்ல விவசாயம் பண்ண அதன் வழியா வரக்கூடியது. அதே போல பூமி கீழே இருக்கக்கூடிய கனிம பொருட்கள். आज हामी ध्यान गर्नुहुन्छ, यो पृथ्वीमा भएको आशिष भन्दा यो जमिनको भित्र भएको आशिष पनि हुँदैछ। अब सुन के निकालेर ल्याउँछ त्यो सबै कुरा पनि यो पृथ्वीकोबाट। जसरी हामी खेतीपाती हामी चलाउँछौँ, त्यसबाट पनि हामी काटेर ल्याउँछौँ अब दान फलहरू, दान। त्यस्तो यो कुरा सबै यो पृथ्वीमा जमिनमा खेतीपातीमा भएको जति आशिष त्यो पनि यो पृथ्वीको आशिष बन्न सक्छ। तर मेरो प्यारा दाजुभाइहरू, मेरो बहिनी दिदीहरू, आज यो कुरालाई बुझ्नुपर्छ। இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வருகிறது ஒன்று தியானித்தோம். இரண்டாவதாக பூமிக்குரிய ஆசீர்வாதம், அது நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள். அதுல இன்னும் சொல்ல போனா வயல் நிலங்கள், விவசாய நிலங்கள், வயல்ல நம்ம நெல்லை விதைச்சு அறுவடை செய்து எடுக்கிறோம். அதே போல மரங்களை நட்டு கனிகளை பறிக்கிறோம். இதெல்லாம் கூட பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். அதே போல பூமியிலிருந்து வர்றதா என்ன ஆசீர்வாதம் சொன்னா, இன்னொன்னு தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. தங்கத்தெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து மனுஷன் என்ன பண்ற, அணிகலமா செய்து மாட்டிக்கொள்ளுகிறான். இதெல்லாம் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த திருமணத்துல நான் பார்க்கும் பொழுது எத்தனை சவரன் நகை போட்டாங்கன்னு கேட்கிறாங்க. அதை முக்கியப்படுத்துகிறார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் அது. அது பரலோகத்திலிருந்து வரல. அது ஒரு நாள் பூமியில நாம் விட்டுட்டு தான் போகணும். அனுபவிக்கலாம், ஆனால் விட்டுட்டு போகக்கூடிய ஆசீர்வாதம், அதான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தராரு. அதுக்காக அவர் வேணாம், நீ இந்த மண்ணுக்குரியவன் இல்லை, அதனால இந்த பூமியில இருந்து ஒண்ணுமே வேணாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம பட்டினினால செத்து போக வேண்டியதா இருக்கும். பெரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவது ஆசீர்வாதத்தை தர. மூன்றாவது ஆசீர்வாதம் நாம் பார்த்தோம், குடும்பங்களுக்குரிய கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தானங்களுக்குரிய ஆசீர்வாதம். அப்படின்னா குடும்பத்துல கர்ப்பங்கள், ஸ்தானங்கள், the பொசிஷன். எப்போ ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுக்கும் போது, ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்களை குழந்தை வந்த உடனே அப்பாவை மாறினாங்க, அவங்களுடைய பொசிஷன் அங்கே மாறுது ஒரு ஸ்டேஜ். இதை தான் சொல்றாரு மூன்றாவது ஆசீர்வாதம். பிள்ளை செல்வம், தமிழ்ல சொல்லணும்னா பிள்ளை செல்வம் சொல்லுவாங்க. பிள்ளை செல்வத்தினால ஆசீர்வதிக்கிறார். ஒரு பிள்ளை பெற்ற உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய அந்த பொசிஷன் மாறுது. என்ன மாறுது? இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்க அவங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதே இவங்க அவங்களுக்கு பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது இந்த ஹனிமூன் கப்புள் ஃபேமிலி லைஃப்ல என்ட்ரான உடனே இவர் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிறைவு அடைகிறது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்குது. என்ன ஸ்தானம் அப்படின்னா பேரண்ட்ஸ், அதாவது ஃபாதர் மதர். அவருடைய பேரண்ட்ஸ் என்ன பொசிஷன் கிடைக்குது? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ஸ்தானங்களுக்குரிய ஆசீர்வாதம், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆண்டவர் இந்த மூன்று ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். यहाँनिर पढ्दैछु तेस्रो आशिष के तापनि यहाँनिर लेखेको छ, नानीहरूको आशिष। एउटा परिवार भएको बिचमा चाहिँ एउटा नानी जन्मिँदा मात्र त्यो परिवारको पुरा हुन्छ। बिहा भइसकेर एउटा बुढाबुढी मात्र बस्दा चाहिँ त्यो चाहिँ पर्फेक्ट भएको छैन। त्यहाँनिर चाहिँ एउटा सम्पूर्ण आशिष पाएको छैन त्यो परिवारको आशिषले। जब एउटा नानी हुन्छ त्यो परिवार चाहिँ जम्मा हुन्छ, त्यो परिवार चाहिँ अब सम्पूर्ण प्रकारले चाहिँ सक्सेसफुल हुन्छ। இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். आज यो तेस्रो आशिष, नानीहरू जन्मिँदा त्यो बुढाबुढी चाहिँ अब एउटा उनीहरूको चाहिँ बोलावट हुन्छ। त्यो नानीले चाहिँ बा मा भनेर बोलाउनुहुन्छ।
त्यो चाहिँ एक्सटेन्ड परिवारमा चाहिँ उनीहरू चाहिँ उच्च स्थानमा जान्छ. This is a position. ஆண்டவர் இன்றைக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அநேக காரியங்கள் நமக்கு நேரம் இல்லை. அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் இந்த ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கொடுத்திருக்கிறார். परमेश्वरले हामीलाई माया गरी साकेर यो आशिषलाई हामीलाई दिनुभएको छ. हामी बिर्सनु हुँदैन. एफेसीको 5:2 हामी पढ्दैछौँ. एफेसियर 5:2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். He loved first. அவர் முந்தி நம்மிடத்தில் अன்பु கூர்ந்தார். परमेश्वरले चाहिँ पहिला उहाँले तिम्रो मेरो माथि माया गर्नुभयो, प्रेम राख्नुभयो. हामीले परमेश्वरलाई माया गरेको छैन. हामी माया गर्छौँ. के गर्छौँ? एउटा केटा चाहिँ एउटा केटी पछि पछि जान्छ. हालेलुया. म यो संसारमा भएको कुरालाई म सही कुरालाई बताउँदैछु. एउटा केटाले एउटा केटी पछि पछि जान्छ. त्यो चाहिँ माया गर्छु, तिमीलाई माया गर्छु भन्छ. तर परमेश्वरको माथि पक्का माया राखेको कोही पनि छैन. तर त्यसले गर्दा यहाँनिर लेखेको छ प्रभुले चाहिँ परमेश्वरले चाहिँ स्वयं प्रथम पहिलोचोटि तिम्रो मेरो माथि माया गरेर आफ्नै जीवनलाई बलिदान दिनुभयो क्रुसमा. ஆண்டவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுவதை வெளிப்படுத்துவதை நோக்கம்தான். இன்றைக்கு நாம் அன்பு கூறுறோமா? கடவுள்னு சொன்னா உண்மையா யாரும் அன்பு கூறுவதில்லை. அன்பு கூற சொன்னா உலக மனுஷன் மத்தியில் அன்பு கூறுறான். இன்னைக்கு மனுஷன் உலக மனுஷன் மத்தியில் அன்பு கூறுறான். உன்னை நேசிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ பின்னாடி போயிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் இன்றைக்கு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லை. आज एउटा केटा केटी पछि गएर म तिमीलाई माया गर्छु भनेको यो कुरा चाहिँ औडिसको कुरा हो. यो चाहिँ सही कुरा होइन. तर परमेश्वरले चाहिँ प्रथम तिम्रो मेरो माथि चाहिँ माया गरेर आफ्नै जीवनलाई बलिदान दिनुभयो. ஆண்டவர் முந்தி உண்மையில என்மேல அன்பு கூர்ந்து அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்துல அந்த தேவன் தான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அடுத்ததான் முடிக்க போறோம். சாபம் எப்படி வருதுன்னு சுருக்கமா 2-3 காரியத்தை சொல்லி அப்படியே முடிச்சிட போறேன். आज हामी अन्तिम आएको छौँ. टाइम धेरै भएको छ. शराब कसरी आउनुहुन्छ भनेर त्यो कुरा मात्र अलिकति छिटो म बताएर म जान्छु. முதலாவதாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது உபாகமம் 28:20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாபம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருதுன்னு பார்க்கிறோம். पहिलो हामी व्यवस्थाको 28 अध्यायमा 20 वर्षौं पनि त्यहाँनिर लेखेको छ. व्यवस्थाको 28:20 உபாகமம் 28:20 படிங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் நீ கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் நீ எதெல்லாம் கையிட்டு பிரயாசப்பட்டு செய்யறியோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், நீ நானும் சபிக்க கூடாது. ஆனா சபிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? கடவுளுக்கு மாத்திரம் தான் சபிக்க அதிகாரம் இருக்கு. हालेलुया, हालेलुया. यो व्यवस्थाको 28:20 पदमा हामी पढ्छ पनि त्यहाँनिर के लेखेको छ? जो व्यक्ति परमेश्वरको बाटो छोडेर आफ्नै बाटोमा हिँड्न कोसिस गर्दैछ त्यो मान्छेको जीवनमा जे कुरा आफ्नै हातबाट काम गर्नुहुन्छ त्यसमा चाहिँ आशिष पाउँदैन, त्यसको बदला चाहिँ शराब पाउँछ भनेर त्यहाँ लेखेको छ. म तिनीहरूलाई म शराब गर्छु, अन्तिम समय शराबमा राख्छु भनेको छ. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு கர்த்தரை விட்டு விலகி போய் இங்க யாரை சொல்லியிருக்குன்னா, ரோட்ல எவனோ ஒருத்தனை சொல்லல, ஏசப்பாவை தெரிஞ்சு ஏசப்போட அன்பை ருசிச்சு வந்துட்டு திரும்பி போறான் பாரு. விலகி போனவன் அவன் விலகி போனவன் அப்படின்னா ஏற்கனவே ஏசு பின்னால போயிட்டு இருந்தவன் இப்ப விலகி போயிட்டான். ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெயின் இன்ஜின் பின்னால போற பெட்டி விலகிச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். சொல்லுவாங்க தடம் புரண்டு போச்சுன்னு.
அல்லேலூயா. இன்ஜின் போயிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஜின் போயிட்டு இருக்கும். சில நேரத்தில் இந்த பெட்டினாலே இன்ஜின் கூட தடுமாறிடும். இன்றைக்கு விசுவாசிகள் செய்கிற தவறினாலே கிறிஸ்துவுடைய நாமம் பாதிக்கப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாலே ஓடின ஓட்டம் எப்படி இருந்தது? இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு போகாம இருக்கிற நாட்கள் தான் இது. ஒரு சிலர் இன்றைக்கு எப்பவுமே சர்ச்சுக்கு போகாதவர்களா இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் விட்டு விலகி வாழ்றவர்களா இருப்பீங்க. இங்க வசனம் சொல்லுது, நீ விலகிட்ட, நீ வந்து தடம் புரண்ட ட்ரெயின், உன்னை தூக்கி நிறுத்தணும் அவர் கையில் இருக்கு. ஆனா நீ இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ துன்பத்தோட வேதனையோட நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற. ஏன் காரணம் என்ன? உன் வாழ்க்கையில சாபத்திற்குள்ளாக நீ கிடக்கிறாய். காரணம் என்ன? அவர் பின்னாலே போய் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இன்றைக்கு அந்த ஓட்டத்தை விட்டு ஏதோ ஒன்றின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை ஓட்டத்தை தடை செய்தவன் யார் என்று பவுல் கேட்பது போல இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஆரம்ப நாட்கள் இயேசு பின்னாலே வாழ்ந்த நீ அநேக இடங்கள்ல சொல்லுகிறாய் இல்லையா? நான்லாம் இயேசு பின்னால போனேன், எவ்வளோ ஊழியெல்லாம் பண்ணியிருக்கேன், பாஸ்டர் கூடலாம் இருந்தேன் தெரியுமா? முன்ன லாங் அகோ ஒரு காலத்துல நான் இருந்தேன், அப்படி இருந்தேன். நிறைய பேர் ஊழியத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்க. தங்கள் அனுபவங்களை சொல்லும் பொழுது, நாங்கெல்லாம் ரொம்ப அன்னைக்கு விசுவாசத்துல உறுதியா இருந்தோம். நாங்கள் சர்ச்சில் நாங்கள் தான் எல்லாம் பண்ணுவோம், நாங்கள் தான் சர்ச்சிலே தூங்குவோம், சர்ச்சில் எல்லாம் பாய் போடுவோம், எல்லாம் செய்வோம். இன்னைக்கு என்ன பண்றீங்க? பாய் போட வேணாம், சர்ச்சை பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. வருத்தமான ஒரு காரியம். இந்த லாக்டவுன் நாட்கள்ல அநேக விசுவாசிகள் நாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்குறோம், சோறாக்கி திங்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் சர்ச்சு பக்கம் ஒரு தலைமுறை எட்டி பார்க்க மாட்டோம். ஏன்னு தெரியல. எனக்கு வருத்தமான ஒரு காரியம். எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய போதகராக இருக்கிற எனக்கு எப்படி இருக்குன்னா, பிரதான மேய்ப்பர் அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க நான் வாசிக்கிறோம் இந்த வசனத்துல எப்படி சாபம் வருகிறது. அவர் பாதை விட்டு விலகி போகும்போது जसरी शराब एक मनुष्य को जीवन में आउँछ भन्दा यहाँनिर लेखेको छ, त्यो मान्छे चाहिँ प्रभु पाएर उहाँलाई छोडेर त्यसको बाटो छोडेर भागेर गएको त्यो व्यक्तिको जीवनलाई भन्दैछ। आज जति मान्छेहरूले प्रभुको पछि प्रभुलाई ग्रहण गरेर पश्चाताप गरेर अब पवित्र आत्माको अभिषेक पाएर पनि परमेश्वरको निम्ति जस्तो उनीहरू चाहिँ खडा मिनिस्ट्री पनि गरेको एउटा दिन हुन्छ पहिला, तर आजको दिन जस्तो हुँदैछ उनीहरू। आज उनीहरूको जीवनमा जसरी हुँदैछ भन्दा हामी सोध्दा पनि यहाँनिर केही पनि भेट्न सक्दैन, किनकि त्यो मान्छेको जीवन अहिले प्रभुको पछि होइन, त्यो भाग्य त्यो बाटो छोडेर अर्कै बाटोमा हिँड्दैछ। त्यसले गर्दा धेरै दुःखको कुरा घटिनाहरू निराशमा बसेर रोएर उनीहरू बसिरहेको छ। அநேகர் வாழ்க்கையில இன்னைக்கு வழி விலகி போனதுனா துக்கத்தோட துயரத்தோட கவலையோட கண்ணீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாபம் ஏன் உன் வாழ்க்கையில் வருகிறது? உன்னை உண்டாக்கின தெய்வத்தை விட்டு விலகி போறதுனாலதான் சாபம். இரண்டாவதாக நாம் உதாரணம் படிக்கணும்னு சொன்னா 1 சாமுவேல் 3:13 படிக்கலாமா? 1 சாமுவேல் 3:13 ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். एवढा एग्जाम्पल पढ्छौँ। पहिलो सामुएलको 3:13 पद पढ्नुहोस्। அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, பசங்க தப்பான பாதையில போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு தகப்பன் சரியா அதை விட்டுட்டான். அதை தான் இங்க சொல்றாரு. யார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் அவரு, ஏலி. அவர் விட்டுட்டார், தன் பிள்ளைகள் செய்கிற காரியத்தை கண்டு அவர் விட்டுட்டாரு. அதனால சாபம் வந்தது, தீமை. அந்த சாபம் அவன் வாழ்க்கையில வந்து சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு வசனம், சங்கீதம் 34:14 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 34:14, இந்த குடும்பத்துல அவர்கள் தீமையான பாதையில போனாங்க. அதாவது கர்த்தருடைய பாதையை விட்டு அவர்கள் தீமையான காரியங்களை செய்ய அதிலே பழகி அவர்கள் ஓடிக்கொண்டிருந்ததுனால சாபம் அவர்களை தொடர்ந்தது. இங்க என்ன சொல்ற சங்கீதக்காரன் வாசிங்க, भजन संग्रहको 34:14 पद पढ्नुहोस्। जसरी त्यो एलीको छोराछोरीहरू आफ्नै बाटो परमेश्वरको बाटो छोडेर आफ्नै बाटोमा हिँड्दै थिए, त्यसले गर्दा नराम्रो बाटोमा जाँदा उनीहरूको जीवनमा शराब बस्नु भयो। यहाँनिर भजन सङ्ग्रहमा दाउद राजाले यसरी भन्नुहुँदैछ, 34:14 पढ्नुहोस् भजन सङ्ग्रह। தீமையை விட்டு விலகி நன்மை செய், नराम्रो बाटा भागेर राम्रो कुरा गर, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து போ,
शान्तलाई समाधानलाई खोजेर त्यसको पछि पछि जाओ. என்ன சொல்றாரு? தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை நாடி அதை தொடர்ந்து கொள். டு ஃபாலோ டு பீஸ், சமாதானத்தை தொடர்ந்து கொள். அதான் சொல்ற, சமாதானத்தை தொடர்ந்து கொள். இரண்டாவது சாபம் ஏன் வருகிறது? दोस्रो कुरा कसरी शराब आउँछ भनेर हामी पढ्छु पनि சங்கீதம் 109:17 படிப்போம். भजन संग्रह 109:17 पद. சாபத்தை விரும்பினால், நல்லா கவனிங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும். அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போச்சான். அப்பனா இது சாபம் தெரியும். சில பேர் சாபம் தெரிஞ்சும் அதை விரும்பினா அவன் சபிக்கப்பட்டவனா மாறிடுறான். அவ்வளவு சிம்பிள். இது கெட்டதுன்னு தெரியும், அது கெட்டதா வேணும் அப்படி சொன்னா அவன் அந்த கெட்டவனா மாறிடுறான். அவ்வளவுதான். यो शराबको कुरा बनेर उसले थाहा हुन्छ. जो व्यक्तिले यो शराब बनेको थाहा पाएर त्यसमा जान्छ पछि भन्दा चाहिँ ऊ चाहिँ शराबमा लड्छ. किनकि ऊ चाहिँ आशिषको कुरालाई मन परेन, त्यसले गर्दा आशिष चाहिँ उहाँबाट चाहिँ टाढो गइसक्यो भनेर त्यहाँनिर लेखेको छ. भजन संग्रह 109:17 पदमा पढ्दैछु. आज यस्तो डर, प्रभुको डर नभएर उनीहरू चाहिँ एकदम कठोर मनमा चाहिँ त्यस्तो शराबको पछि जाँदैछ. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமாக சாபத்தை அவர்கள் அனுபவிக்கும்படியாக போகிறதுனாலே சாபம் அவர்கள் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. மூன்றாவது காரியம், तीसरा कुरा हामी पढ्छौं. मल्किया 2 அதிகாரம் 2 वचனம். मलाकी 2:2 पढ्नुहोस्. எப்படி சாபம் வருகிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்ததினால், என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்ததனால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, நல்ல கவனிங்க, நீங்க சிந்திக்காத பொழுது, சிந்தனை செய்யாத போது, எதை? கடவுளை, அவருடைய நாமத்தை நீங்க சிந்திக்காத பொழுது, கடவுளுடைய நாமத்தை சிந்திக்காம வேற எதையோ சிந்திச்சுட்டு இருந்தா சாபனம் உள்ள நுழைஞ்சிடும். சாபனம் வாழ்க்கையில் நுழைவதற்கு சிம்பிளா பாருங்க. நம்ம சாபத்தை எப்பன்னா आन्दवரை सिन्धिका வேற எதை सिन्धिता. आज जसरी यहाँनिर तीसरो कुरा हामी पढ्दैछौँ, शराब हाम्रो जीवनमा आउँछ. मलाकी 2:2 मा जो व्यक्तिले परमेश्वरको नामलाई ध्यान नगरेर अर्कै कुरालाई ध्यान गरेर विचार गर्दा दिमागमा बस्दा उनीहरूको जीवनमा शराब छिटो बसिहाल्छ, सजिलो प्रकारले बसिहाल्छ. किनकि हामीले पढ्न सक्छ नयाँ नियममा रोमीको किताबमा 8:5, ரோமர் 8:5 நாம் படிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய சிந்தனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். जो व्यक्तिले शरीर प्रकारले जीवन जिउन कोसिस गर्दैछ उहाँको दिमागमा पनि शरीरको विचार गरिरहेको हुन्छ. जो व्यक्तिले आत्मिकको कुरालाई पाउनलाई विचार गरिरहेको हुन्छ उनीहरूको दिमागमा पनि आत्मिकको कुरालाई विचार गरि बसिरहेको हुन्छ. ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்கள், இன்னொரு பக்கம் மாம்சத்துக்குரிய காரியத்தை தேடுகிறவர்கள். அதே ரோமன்ல சொல்றாரு, இம்மைக்காக இயேசு மேல் நம்பிக்கை வச்சா நீ பரிதாபமான நிலைமைன்னு சொல்றாரு. आज यो संसारको जीवनको निम्ति प्रभुमाथि चाहिँ हामी विश्वास गरेर बसे पनि, यो संसारको आशिषको निम्ति हामी परमेश्वरमाथि विश्वास गरेर बसे तापनि हाम्रो जीवनमा चाहिँ अन्तिममा चाहिँ अरूभन्दा हामी एकदम निराशमा बस्छौँ, नराम्रो अवस्थामा हामी बस्छौँ. நான்காவது காரியம், चारो कुरा जसरी शराब हाम्रो जीवनमा छ. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16:22. पहिलो कोरिन्थी 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன்.
ஆண்டவரிடத்துல நீ அன்பு கூறலனாலே உன் வாழ்க்கையில சாபம் வந்துடுமா. நீ சபிக்கப்பட்ட ஒரு கேஸ். கடவுளை நேசிக்காம வேற ஏதாவது நேசிச்சுன்னு நீ சபிக்கப்பட்டாரு. கடவுளை நேசிக்கணும். முதல்ல கடவுள், அப்புறம் தான் ஃபேமிலி, அப்புறம் தான் மினிஸ்ட்ரி, அப்புறம் தான் ஊழியம். கடவுளிடத்துல அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நீ சபிக்கப்பட்டவன். जो व्यक्ति परमेश्वर को माथि माया नगरेर प्रथम उहाँको मान्छे प्रेम नगरेर बसेको ती व्यक्तिको जीवनमा यहाँनिर लेखेको छ, म भनेको छैन है, शराब तिम्रो जीवनमा परिवारमा भेट्छ। जब हामी संसारको मान्छेको माथि जाओस्, तिमीहरू जाओस्, ठुलो धनी होस् न त गरिब होस्, सानो उमेर होस् न बडा उमेर होस्, बुढो भए तापनि तिम्रो जीवनमा जे कुराको तिमीले चाहिँ पहिला प्रेम गर्नुहुन्छ, तिमीले चाहिँ इम्पोर्टेन्ट दिनुहुन्छ, परमेश्वर भन्दा तिम्रो जीवनमा चाहिँ शराब बसिहाल्छ। நீ பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா, நீ யாராவனா இருக்கலாம். உன் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டா நீ யாரா இருந்தாலும் சபிக்கப்பட்டவன். உன் வாழ்க்கையில சாபம் உண்டு. உன் வாழ்க்கையில சாபம் தொடரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போன இடத்துல எல்லாம் யோவான் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்கு. அதே இடத்துல அவர் ஆரம்பத்துல எப்படி அன்பு கூர்ந்தார், கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். प्रियमानवர்களே, मेरे प्यारा दाजुभाइहरू, बहिनी दिदीहरू, आज हामी परमेश्वरको माथि उहाँको नाममा हामी माया गर्नुपर्छ। न त प्रेम भनेको शब्द पनि लेखेको छ, प्रेम गर्नुपर्छ। प्रथम फर्स्ट वी लभ टु गॉड। के व्यवस्थामा देख्दैछौँ, உபாகமமா நான் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்கே எழுதி இருக்கிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மா முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர். உன் வாழ்க்கையில சாபம் வராது. வாழ்க்கையில சாபம் வராது. यहाँनिर लेखेको तिनीहरू क्रिस्टको नाममा प्रेम नगरेर माया नराखेर अर्कोपट्टि उनीहरू माया गरेकोले कारणले गर्दा शराब उहाँको जीवनमा बसिहाल्छ, भेटिहाल्दछ। अन्तिममा हामी पढ्छौँ, கடைசியாக நாம் ஒரு வார்த்தை வாசித்து முடிக்க போகிறோம். உபாகம் 10ஆம் அதிகாரம் 12 to 13 வரைக்கும் நாம் வாசிப்போம். நான் சொன்னது போல அந்த வசனத்தை வாசிக்கலாம். व्यवस्थाको 10 अध्यायमा 12 देखि 13 यो दुईटा वचन हामी पढ्छौँ. त्यसमा लेखेको छ, परमेश्वर माथि हामी प्रेम राख्नुपर्छ भनेर पढिमे। இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வழியை விட்டு விலகினா சாபம் வந்துடும். அவர் வழியில் நடந்தா சாபம் வராது. வழிகள் எல்லாம் நடந்து, ரெண்டாவது அவரிடத்துல நீங்க அன்பு கூறணும். அன்பு கூறலன்னா சாபம் வந்துடும். அன்பு கூர்ந்து எப்படி அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாக கை கொள்ள வேண்டும் என்பது அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். हालेलुया, हालेलुया। यहाँनिर पढेर हामी बुझ्न सक्छ, व्यवस्थाको 10 को 12 देखि 13 दुई वचनमा हामी पढ्दैछौँ। यो दुई वचनमा के लेखेको छ? परमेश्वरको बाटोमा हिँड्नुपर्छ। फर्स्ट परमेश्वरको बाटो छोडिए पनि शराब बसिहाल्छ। परमेश्वरको बाटोमा हिँडेर दोस्रो के लेखेको छ? त्यो परमेश्वरलाई प्रथम माया गर, न त प्रेम गर। जसरी प्रेम गर्नुपर्छ, सम्पूर्ण हृदयमा, सम्पूर्ण मन, सम्पूर्ण हृदयमा, आफ्नै शरीरको शक्तिमा परमेश्वरलाई माया गर्नुपर्छ। जो व्यक्ति परमेश्वरलाई माया गर्नुहुन्छ उहाँको जीवनमा शराब बस्दैन। आज मेरो प्यारा दाजुभाइ दिदी बहिनीहरू, இன்றைக்கும் பிரியமான சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையிலே கர்த்தரை மாத்திரம் முழு மனதோடு நேசிக்கிறாயா? இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க முடியாது இருக்கிறேன். கடைசியாக நாம் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன்னு சொல்றல, உண்மையாகவே நாம் அன்பு கூர்ந்த ஆண்டவரத்தில் பாடுபடியா இருக்கிறோம். இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க முடியாது இருக்கிறேன்.
பைபிள்ல எழுதிருக்கு கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. என்னுடைய மனைவி கேட்பாங்க, நீங்க வந்து என்ன ரொம்ப நேசிக்கல, நீங்க வேற எதுலேயே தான் கவனம் போயிட்டு இருக்கு அப்படின்னுவாங்க. அது எப்படினாலும் ஒரு டைம் கேட்பாங்க, இதை நீங்க என்ன நேசிக்கிறீங்களா உண்மையான? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏன்னா முதல்ல அவரை நேசிக்கிறேன், அடுத்தது தான். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல கடவுளை நான் நேசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கடவுளை நான் நேசிக்கிறேன். அவரை நேசிக்கலாம், என் வாழ்க்கையில சாபம் வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. விளையாட்டா இது? என்னம்மா விளையாட்டா இது? நீங்க நிறைய பொம்மநாட்டிங்க அப்படிதான் கேட்டுன்னு இருப்பாங்க. யாரு? அந்த தெரியலால் மாதிரி சிம்சோன் கேட்ட கதை தெரியும் நமக்கு. நீ என்ன நேசிக்கிறியா இல்லையா உண்மையா சொல்லு, இல்லைன்னா உன் மனசுல இருக்கலாம் சொல்லு. ஹல்லேலூயா. அது தமிழ்ல சொன்ன அது மாதிரி, இங்கிலீஷ்ல ஒன்று நச்சுன்னு பிடிக்கும். என்ன லவ் பண்றியா உண்மையா சொல்லு. ஹல்லேலூயா. அவ கேட்டா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய லைஃப்ல கடவுளுக்கு தான் ஃபர்ஸ்ட். அது பொய்யா சொல்லக்கூடாது. ஆமா இல்லை ஒன்னதான் நேசிக்கிறேன் சொல்லக்கூடாது. கடவுளை ஃபர்ஸ்ட், அடுத்தது குடும்பம், அவ்வளவுதான். அதுல கேட்பாங்க, வசனம் இப்படி சொல்லியிருக்க, வசனம் தெரிஞ்சாலும் கேட்பாங்க. அதுல கம்பேர் பண்ணுவாங்க. குடும்பம் சொன்ன உடனே அம்மாவை அதிகமா நேசிக்கிறீங்களா என்ன நேசிக்கிறீங்களா? இங்கதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்துல மாட்டிக்கிறது தான். தாயா தாரமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயா தாரமா? தாயின்னு சொன்னா தாராந்துருவோம் அப்புறம். With full of heart, full of strength, full of mind, you love to God. This is the great commandment. இது ஒரு பெரிய கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற. முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட இன்னத்துல அன்பு போடணும். ஏசப்பா சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல, மார்க் எழுதின சுவிசேஷத்துல சொல்லியிருக்காரு, இடத்துல அன்பு கூறணும். அந்த கற்பனை சுருக்கிட்டாரு. அப்புறம் அதையும் இன்னும் சுருக்கி சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. உன் தேவனாய் கற்றுட்டு முழு இருது மொழி சிந்தையும். அவ்வளவுதான். இது ரெண்டு ஃபாலோ பண்ணா முடிஞ்சு போச்சுட்டார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. ஆஜோ யுக்குரா தப்பைகளை बताउँछु अन्तिममा म साक्छु मेरो बुढीले चाहिँ यस्तो सोच्छ, सबैको बुढी हुन्छ, त्यो बुढीहरू चाहिँ बिहा भएको हुने परिवारमा यस्तो कुरा गर्छ, मलाई चाहिँ तिमी माया गर्नुहुन्छ कि गर्दैन भनेर। जति मान्छेहरूले चाहिँ अब लभ गरेर बिहा गरेको हुन्छ, उनीहरूले चाहिँ लभ गर्ने समयमा तिमी त मेरो मेरो जिन्दगी, तिमी त मेरो जीवन त्यस्तो के कुराको छ। तर बिहा गरिसके पछाडि अनुहार पनि देख्दैन, झगडा गरी बसेको हुन्छ। त्यस्तै बेला कोही समयमा चाहिँ मिल्ने समयमा बुढीले चाहिँ सोच्छ, तिमी चाहिँ मलाई पक्का माया गर्नुहुन्छ भनेर। कसले भन्छ, कहिले भन्छ अब औडिसमा केही कुरा गर्छ, कहिले झुटो पनि हाल्नुपर्छ। अब अर्को दोस्रो काँडा चाहिँ पाउँदैन, फेरि खाना पकाउँदैन हो, त्यसो झगडा गरी बस्छ। त्यसले गर्दा उसले चाहिँ झुटे प्रकारले अब भनिहाल्छ, हो पक्का पक्का भनिहाल्छ। त्यस्तो भोक लाग्छ, फेरि खाना पाउँदैन। हालेलुया, हालेलुया। तर पनि मेरो जीवनमा पनि मेरो बुढीले पनि यो कुरा सोच्नुहुन्छ, तर चाहिँ मैले भन्छु पहिला चाहिँ परमेश्वर, दोस्रो त परिवार। हालेलुया, हालेलुया। किनकि परमेश्वरलाई हामी पक्का माया नगरे तापनि हाम्रो जीवनमा चाहिँ श्राप बसिहाल्छ, त्यसको चाहिँ हामी चाहिँ जग्गा दिनु हुँदैन। இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது சாபம் நம் வாழ்க்கையில நுழைய முடியாது. இரண்டாவதாக அவர் வழியிலே நீயே நான் நடக்கும் பொழுது சாபம் நம்ம வழியில குறுக்கல வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அவர் வழியை விட்டு விலகாம நம்ம எப்பவும் இருக்க வேண்டும். அதே போல அவரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது சாபம் நம்ம வாழ்க்கையில வேற ஏதாவது சிந்தித்தா போயிடும். அதனால இன்றைக்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு, துக்கங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் அப்படி கண்களை மூடுவோம். வாங்க வாங்க, நீங்களும் கண்களை மூடி முழு உள்ளத்தோடு நேசிக்கப்பா என்று சொல்லி ஆலோசனை ஒப்பு கொடுக்குமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை முதலாவது நேசிங்க. வாழ்க்கையிலுக்கு சாபமெல்லாம் ஓடிடும். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து परमेश्वरको माथि माया गर्दा परमेश्वरले हाम्रो जीवनमा समाप्त कुरा लाग्नु
నిన్నైనా ఆయన రాజ్యం వచ్చారు परमेश्वरलाई செலுத்துகிறோ வாங்களை மாயாகிறோ சம்பூர்ண ரீதியில மாயாகிறோ உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை நாம் அன்பு கூறுவோம் முழு மனதோடு ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே உண்மையான உள்ளத்தோடு நாம் தேடுவோம் இந்த வேளையில ஹல்லேலூயா இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆகமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு நேரத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவா ஆராதனா ஆராதனா ஸ்துதி ஆராதனா 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 ஸ்துதி ஆராதனா ஆராதனா யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரே நன்றி ஐயா சமாதானம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை சொல்லவா அந்தனா அக்கபந்த கரேரா ஆராதனா பிரசன்ச करो आराधना बोनस आराधना आराधना प्रभुला स्तुति दिया आराधना आराधना प्रभु को स्तुतियो आराधना आराधना स्तुति आराधना आराधना ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா நாங்கள் அன்பு கூறுகிறோம் முழு உள்ளத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் முழுமையாக அர்ப்பணிப்போமா ஆண்டவரை நீ முழுமையாக நேசிக்கிற நாங்கள் வாழ்க்கையில சாபம் நுழைந்து விடும் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர்தா ஆனால் உன் வாழ்க்கையில நீ அறியாத சாப வருகையின் காரணம் என்ன இன்றைக்கு அதை புரிந்து கொள் மகனே மகளே आजो तुम्ही जाणण्याच्या परमेश्वर शराबला आशीष भरावूनचा घरापणी जसनी शराब तुम्ही जीवनमा उत्साह बनेरा तुम्ही ना पाएरा तुम्ही जीवन द्यायचा आज बच्चोंना बनवण्याचा परमेश्वरला माया करा प्रभु प्रेम करा तुम्ही जीवनमा शराब राहून नाही ना அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா மாயா ஜசோ பிரபு ஈசுலா स्तुति प्रशंसा सारा गर्दै छोड़ माया कर छोड़ प्रभु यीशुला स्तुति प्रशंसा सारा गर्दै छोड़ तिम्रै पूर्ण मनसको आराधना माया आराधना आराधना प्रभु तमिलाय आराधना आराधना प्रभु यीशु को आराधना आराधना स्तुति आराधना आराधना यीशु आराधना आराधना
குடும்பத்தை விட, உன் செல்வத்தை விட, உன் பிள்ளைகளை விட, நீ வைத்திருக்கிற ஆஸ்தி வஸ்து பொருட்களை விட கர்த்தரை முழுமையாய் நேசி மகனே மகளே. आज तिम्रो परिवार बंदा, तिम्रो नानीहरु बंदा, तिम्रो हातले कमाएको हरेक धन सम्पत बंदा तिमी परम प्रभुलाई प्रथम माया गर। परमेश्वर तिमीलाई आशीष गर्नुहुन्छ, तिम्रो जीवनमा शराबबाट अलग राख्नुहुन्छ। ஆண்டவரை நேசிக்கும் சகோதரி சகோதரியே, எல்லாவற்றிலும் முழுமையாக வைக்கும்போது உன் வாழ்க்கையில சாபத்தை கொடுக்காமல் அந்த சாபம் வருகிறதை அவர் தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர், சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர். ஓரா பாகாபா ரஷபாகாபா ராபா ஊரா பாகாராபா ராபா ரகாராபா ராபா இன்றைக்கு ஒப்புக்கொடுப்பா. ஹalleluya ஹalleluya ரகாபா ரஷகாராபா ராபா ராபா ஊரா பாகாராபா ராபா. ओ मेरो प्यारा दाजु भाइहरु, दिदी बहिनी, आज यो कुरालाई विचार गर्दा हाम्रो जीवनमा जसरी सराप आइरहेको छ, हालेलुया, हामी यो कुरालाई एकदम हामी होशियार साथमा, हामी ध्यान साथमा हामी यो वचनलाई आज्ञा गरेर तिम्रो मेरो जीवनमा सराप आउन परमेश्वर दिनु हुँदैन। यो सराप आउने बाटोलाई परमेश्वरले रोकेर त्यसलाई उल्टा गरेर आशीषको बाटो बनाउनुहुन्छ। यो सर्वशक्तिमान परमेश्वर हाम्रो माझमा हुँदैछ, जो तिमीहरू आज आँखा बन्द गरेर यो प्रार्थनामा भेला हुन्छ। साथसाथमा बस तिम्रो परिवारमा तपाईँको घोटाभित्र परमेश्वरको उपस्थिति राख्नु हुँदैछ आज नै। ओ राशकाबा राखाराबा, Lord, send your presence wherever they are living, wherever they are living in time to this prayer, Lord. Through this prayer, Lord, you make the wondrous mind and fill the blessing, Lord. Hallelujah. The heavenly blessing, the earthly blessing, the family blessing, Lord, you bless them, Lord. Hallelujah. Oh Rabakarabala, dia Shabala Karabalaba, oh Rabashakara, Durabalia Karabalaba. Oh hallelujah. ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே உண்மையாகவே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உணர்ந்து மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்று முதல் ஆண்டவரே நாளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவர். ஆண்டவரே, அது ஆகாய்க்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டபடி கீழ்ப்படி ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இதுவரை கண்ட தோல்விகள், இதுவரை கண்ட ஏமாற்றங்கள், இதுவரை வந்த பிரச்சனைகள் ஆண்டவரே, எல்லா சாபத்துக்குரிய எல்லா ஆண்டவரே செய்கைகள், சாபத்துக்குரிய எல்லா ஆண்டவரே சின்னங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. அவையெல்லாம் தலைகீழ் அப்படி ஆசீர்வாதம் மாறட்டும் ஆண்டவரே. எப்பொழுது உம்மை நேசிக்கும் பொழுது, உம்முடைய வழியில் அவர்கள் நடக்கும் பொழுது சாபம் வராமல் காக்கிறவர், உண்மையை அவர்கள் சிந்திக்கும் பொழுது ஹalleluya, நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லும் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் மகனே மகளே. ஓ ஹalleluya, உன் வாழ்க்கை சாபத்தை நீக்குவார். आज प्रभु को वचन ले इसको बंद बाका छ तिमी जब परमेश्वर को बाटोमा हिँड्नुहुन्छ शराब तिमीलाई भेट्दैन। जब परमेश्वरले माया गर्नुहुन्छ शराब तिम्रो परिवारमा बस्दैन। जब परमेश्वर नामलाई ध्यान गरी बस्नुहुन्छ हालेलुया, तिम्रो जीवनमा परमेश्वरले चाहिँ शराबको कुरालाई दिँदैन। हालेलुया, यो सबैलाई परमेश्वरले चाहिँ उल्टा गरेर आशीषको जीवन दिनुहुँदैछ, एउटा सम्पूर्ण भरपूरीको जीवन दिनुहुँदैछ। ஆண்டவர்களை சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்து சாபத்தெல்லாம் மாற்றுகிறவர். இன்றைக்கு அவர் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலே, ஓ நடுவிலே சேனைகளின் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நீ இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். No more evil things in your life. You don't see no more evil things because of the God of Israel among your family. Hallelujah. Riba shakaba rakarabala raba, riba lakarabala baria shabala barabala. Oh hallelujah. आज तिम्रो परिवारमा बसेको महान परमेश्वर हुन्छ। आजदेखि नराम्रो कुरालाई तिमी देख्दैन। परमेश्वरले भन्नुहुँदैछ, किनकि ओ तिमीलाई माया गर्ने परमेश्वर माया गरेर शराबलाई हटाएर तिमीलाई आशीषको भरपुरी एउटा चारा बनाउनु हुँदैछ। तिम्रो वातावरण, तिम्रो जीवनबाट धेरै मान्छेले आशीष गर्नलाई परमेश्वर राख्नुभएको छ। मेरो भाइ, जवान जवानीहरू, तिमीहरू आज मेरो जवान जवानीहरू तिमीहरू सुनिरहेका छ। यो एउटा खानी होइन, यो जवानको समयमा परमेश्वरकोमा तिम्रो जीवनलाई सुम्पिदिनुहोस्। परमेश्वरलाई एउटा आशीषको चारा तिमीलाई बनाउनुहुन्छ। तिम्रोबाट परमेश्वर धेरै मान्छेलाई आशीष राख्नुहुन्छ।
வாலிப சகோதரனை சகோதரியே, இது ஏதோ ஒரு கதையான வார்த்தை அல்ல. இந்த கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை ஆசீர்வாதத்தின் வேராக ஆண்டவர் வைப்பார். உன்னை ஆசீர்வாதத்தின் வேராக வைப்பார். உன் வாலிப நாட்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ வருகிற நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? இந்த கேட்ட வசனத்தை சிந்தனை வைப்போமா? ஆசீர்வாதம், 3 விதமான ஆசீர்வாதங்கள் அவர் நம்ம கொடுக்கிறார். तीन प्रकारमा आशीष परमेश्वरले दिनु हुँदैछ। तर हाम्रो जीवनमा जसरी शराब आउँछ, त्यो शराब नआएर बस्नलाई होशियार साथमा बस्नुपर्छ. இந்த சாபம் வராதபடிக்கு நாம் மிக ஜாக்கிரதையாக விழிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம், பிரார்த்தனை கருவோம். கிருபைக்கு பாத்திரரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாளின் ஆராதனையில அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். நீ சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். मेरो प्यारा दाजु भाइहरू, दिदी बहिनीहरू, आज यो समयमा तपाईँ यो प्रार्थनामा भेला भएर बस्नुहोस्। हे परमेश्वर पिता, धन्यवाद प्रभु। आज यो सुन्दर बिहान समयमा यो जति मान्छेले यो भिडियोलाई युट्युबबाट हेर्नुहुँदैछ प्रभु, न त फेसबुकबाट हेर्दै पनि त प्रभु, प्रत्येक जनालाई तपाईले आशिष दिनुहोस् प्रभु। किनकि प्रभु आज हामी सम्पूर्ण प्रकारले आशिष गर्ने परमेश्वर तपाईँ हुन्छ। तर शराब हाम्रो जीवन जसरी आउँछ, जस्तो प्रकारले हामी बस्नुपर्छ भनेर तपाईले सिक्नु भएको छ ஆண்டவரே. இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். அதே வேளையிலே சாபம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி வருகிறது, அதற்கு நாங்கள் எப்படி விலகி வாழ வேண்டும் என்ற வார்த்தைகளோடு பேசினீர். நன்றி அப்பா. நாங்கள் அதற்கு இணங்கி எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாய்க்காலை எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், போராட்டங்கள் எல்லாம் எதனாலே வந்தது என்று ஆராயும் பொழுது, அவர் பாதை விட்டு விலகினதனாலே வந்திருக்கலாம், அல்லது அவரை அதிகமாக நேசிக்க வேற எதையோ ஒன்று நேசித்தனால் வந்திருக்கலாம், அல்லது அவரை நினைக்காம வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தனால் வந்திருக்கலாம். அன்றைக்கு ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான் இருக்கு. அன்றைக்கு பைபிள் இல்லை, புஸ்தகம் ஒன்று இல்லை, எதை தியானித்திருப்பான்? ஆண்டவரை தான் தியானித்துக் கொண்டிருந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான சகோதரி சகோதரியை ஆண்டவரை தியானம் செய்ய, ஆண்டவருடைய நாமத்தை தியானம் செய்ய, அவருடைய செய்கை தியானி, உன் வாழ்க்கையில சாபம் வராது. हालेलुया, हालेलुया। तिमी परमेश्वरलाई चाहिँ नामलाई ध्यान गर्नुहोस्, परमेश्वरको ध्यान, परमेश्वरको नामलाई मेडिटेट गर्नुहोस्। तिम्रो जीवनमा शराब आउँदैन, परमेश्वर आशीष गर्नुहुन्छ। हालेलुया, धन्यवाद प्रभु। प्रत्येक जनाको जीवनमा हरेक कमजोरीबाट हटाउनुहोस्। ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி போடுங்க। கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க। हे प्रभु, तपाईँ आजको यो वचनद्वारा प्रत्येक जनालाई आशीष दिनुहोस्। उमके महिमा गान तुदी सेलतगरो तपाईको नाममा महिमा स्तुति आराधना दिँदैछु येशूविन मूलम बिजेविको बिरावे प्रभु येशूको नाममा आमेन, आमेन। நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய வழிநடத்தலும் சமாதானமும் பாதுகாப்பும் இந்த நாளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த தூரத்திலும் சமீபத்திலும் வீடுகளிலும் எங்கெங்கெல்லாம் ஒரு வேளை போன் மூலமா எதனால மீடியா மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சாபம் அல்ல, சாபத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வரும் வரை நிலைத்திருப்பதாக। ஆமென்। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। சபையை ஜெயமசி பிரபுவை ஆசீர்வதியோஸ்। கர்த்தரை ஆசீர்வதியோஸ்। ஆமென்। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக। உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மேற்கண்ட தொலைபேசிகளில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்। இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। May God bless you all. Amen. Amen.